மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டிய சோலை பகுதியின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் திருமதி கிருத்திகா குமார், கீர்த்திஸ் கல்ச்சுரல் அகாடமி நடனப்பள்ளியின் நடன ஆசிரியர். போன பகுதியில் முருகன் பாடலுக்கான 6 வரிகளை நாம் கற்று பயன்பெற்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய பகுதியிலும் அடுத்தடுத்த பாடல் வரிகளுக்கான நடன அமைப்பினை கற்று பயன்பெறலாம். வாருங்கள். போன பகுதியில் நாம் முருகன் பாடலுக்கான முதல் 6 வரிகளை கற்றோம். இப்பொழுது சரணத்தில் வரக்கூடிய முதல் 2 வரிகளுக்கான அபிநய கைகளை எப்படி செய்வது என்று காணலாம். திருமகள் ரெடியா? முதலில் நாம் பாடல் வரிகளை கேட்டுக்கொள்ளலாம். செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. இதற்கான கைகளின் அசைவு. செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. மீண்டும் ஒரு முறை. செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. தெளிவாக கற்றுக்கொண்டாய் அல்லவா? இப்பொழுது கால்களின் அசைவை நாம் காணலாம். தள்ளங்கு தக்கத்திக்கு தக்கத்த திங்கின தோம் செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. மற்றும் ஒரு முறை. செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. இப்பொழுது கையின் அசைவு, காலின் அசைவு சேர்த்து பார்க்கலாம். திருமகள் ரெடியா? தள்ளங்கு தக்கத்திக்கு தக்கத்த திங்கின தோம் செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. இந்த 2 பாடல் வரிகளுக்கான தட்டிமெட்டடவை இப்பொழுது காணலாம். தள்ளங்கு தக்கத்திக்கு தக்கத்த திங்கின தோம் செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. மீண்டும் ஒரு முறை. செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. இப்பொழுது இந்த தட்டிமெட்டு அடவுக்கான அபிநய கைகளை சேர்த்து காணலாம். தள்ளங்கு தக்கத்திக்கு தக்கத்த திங்கின தோம் செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. மீண்டும் ஒரு முறை. செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. இதுவரை சரணத்திற்கான முதல் 2 வரிகளை நாம் கைகள் தனியாகவும் கால்களின் அசைவுகளை தனித்தனியாகவும் தட்டிமெட்டுடன் சேர்த்து பயின்றோம். இப்பொழுது சரணத்தின் முதல் 2 வரிகளை முழுமையாக எப்படி ஆடுவது என்பதை காணலாம். தள்ளங்கு தக்கத்திக்கு தக்கத்த திங்கின தோம் செந்தமிழில் வான் போற்றும் வேல்கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா.
செந்தமிழில் வான் போற்றும் வேல் கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. செந்தமிழில் வான் போற்றும் வேல் கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. மீண்டும் ஒரு முறை. செந்தமிழில் வான் போற்றும் வேல் கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. செந்தமிழில் வான் போற்றும் வேல் கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. செந்தமிழில் வான் போற்றும் வேல் கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. இதுவரை பல்லவியின் 6 வரிகளையும் சரணத்தின் முதல் 2 வரிகளையும் மொத்தம் 8 வரிகளுக்கான நடன அமைப்பினை நாம் கற்றோம். இப்பொழுது இந்த 8 வரிகளையும் எப்படி ஆடுவது தொடர்ச்சியாக என்பதை இப்பொழுது காணலாம். குரு பர குஹா ஊமை சிவ யுகா, குரு பர குஹா ஊமை சிவ யுகா, மயில் மீசையில் கொடி படர தணிகை உருவே, மயில் மீசையில் கொடி படர தணிகை உருவே. குரு பர குஹா ஊமை சிவ யுகா, மயில் மீசையில் கொடி படர தணிகை உருவே. செந்தமிழில் வான் போற்றும் வேல் கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. செந்தமிழில் வான் போற்றும் வேல் கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. செந்தமிழில் வான் போற்றும் வேல் கோனே வா, முத்தமிழே வா, தமிழின் முதல்வா. இதுவரை இந்த நாட்டியச்சோலை பகுதியில் பல்லவிக்கான 6 வரிகளையும் மற்றும் சரணத்திலிருந்து முதல் 2 வரிகளையும் நாம் நடனத்தின் மூலம் கற்றோம். இதனைத் தொடர்ந்து வரும் நாட்டியச்சோலை பகுதிகளில் அடுத்தடுத்த பாடல் வரிகளை கற்று பயன்பெறலாம்.